தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் நாள் 3/6/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்வது, எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி அதில் உள்ள சாறுகள் சுளைகள் இதையெல்லாம் அப்புறப்படுத்தி மறுபுறம் திருப்பி கிண்ணமாக்கி நெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம் இதையெல்லாம் விலகக்கூடிய வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பாளுடைய வழிபாடு ஒரு தனிச்சிறப்பு. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் வைகாசி விசாக பெருநாளை முன்னிட்டு மகோத்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மத்திய மாகாணம் கண்டி பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம். வைகாசி விசாகத்தன்று அம்பாளுடைய பஞ்சரத பவனி 5 மூர்த்திகள் 5 ரதங்களிலே ஆரோகணித்து நகர்வலம் வருகின்ற சிறப்பான பஞ்சரத பவனி உற்சவம் நடைபெறுகின்றது. அன்றைய தினத்திலே இந்த வைகாசி மாதத்து விசாகத்திலே இலங்கை திருநாட்டில் புகழ்பூத்த கண்ணகை அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான வழிபாடுகள் கூடியதாக இந்த வைகாசி பொங்கல் என்கின்ற வகையிலே வற்றாப்பளை கண்ணகை அம்பாள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வற்றாப்பளை என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி அருளாட்சி செய்து வருகின்ற ஸ்ரீ கண்ணகை அம்பாளுடைய பொங்கல் வழிபாடுகள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த வற்றாப்பளை பொங்கல் என்றாலே அந்த வைகாசி பொங்கல் என்று போற்றுகின்ற வகையிலே உலகளாவிய ரீதியிலே அனைத்து மக்களும் அறிந்ததாக இந்த வைகாசி பொங்கல் என்றால் அது வைகாசி விசாக பொங்கல் வற்றாப்பளை என்பது எல்லா மக்களும் அறிந்திருக்கின்ற வகையிலே ஆதிகாலம் முதல் கொண்டு நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. சிறிய ஆலயமாக இருந்து இன்று அது மிகப்பெரிய ஆலயமாக வளர்ந்து சிறப்பான முறையிலே இந்த வைகாசி விசாகத்தன்று அங்கு பொங்கல் வழிபாடு. முன்னைய காலத்திலேயெல்லாம் ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் யாழ்ப்பாணத்திலே இருந்து, கொழும்பிலே இருந்து, மலையகத்திலே இருந்து, கிழக்கு மாகாணத்திலே திருவோணமலை மட்டக்களப்பிலே இருந்து கூட இந்த மக்கள் முல்லைத்தீவு மாவட்டம் வற்றாப்பளை கண்ணகை அம்பாள் ஆலயத்திற்கு படையெடுத்து செல்லுகின்ற ஒரு சிறப்பு. அந்த ஆலயத்திலே அது ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே அங்கே கடல் நீர் எடுத்து வருவார்கள். அங்கே காட்டு விநாயகர் ஆலயம் என்று முள்ளியவளையிலே இருக்கிறது. அந்த முள்ளியவளையிலே காட்டு விநாயகர் ஆலயத்திலே இருந்து பூஜிக்கப்பட்டு கடல் நீர் கொண்டு சென்று
அந்த கடல் நீரிலே அந்த விளக்கு எரிகின்ற ஒரு அற்புதம் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு வெற்றாப்பளை கண்ணகி அம்பாள் ஆகிய அந்த வெற்றாப்பளை கண்ணகி அம்பாளுடைய பொங்கல் வழிபாட்டிலே பல ஆயிரக்கணக்கான பொங்கல் பானைகளோடு கூட பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை எல்லாம் செய்கின்ற வகையிலே வந்து வணங்கி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடிய இந்த வெற்றாப்பளை கண்ணகி அம்பாளுடைய வைகாசி விசாக பொங்கல் வழிபாட்டிலும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனித உறவுகள் என்பது எப்பொழுதும் அழைப்பும் பதிலும் என்ற ஒரு உறவு கொடுக்கல் வாங்கல் நிலையிலே மலர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒருவர் அழைக்கின்றார், மற்றவர் ஆம் என்று அல்லது இல்லை என்று பதில் அளிக்கின்றார். நாங்கள் எங்களுடைய இல்லத்திலே இடம்பெறுகின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரு துரதிர்ஷ்டமான அந்த நிகழ்வுக்கு அடுத்தவர் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது கொண்டு, அழைப்பது கொண்டு, அல்லது நாங்கள் அழைக்காமலும் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பது உண்டு. அழைக்கப்பட்டவர்கள் வராமல் இருக்கின்ற பொழுது அல்லது எதிர்பார்க்கப்பட்டவர்கள் அதை நிராகரிக்கின்ற பொழுது, அலட்சியம் செய்கின்ற பொழுது எங்களுடைய மனம் புண்படுகின்றது, ஏமாற்றத்தை சந்திக்கின்றது. இப்படி இறைவன் எங்களை அழைக்கின்றார். கிறிஸ்துவினுடைய இந்த உலகத்திற்கு அவர் வந்த பொழுது அவரை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வாழ்வு, அவருடைய போதனை, அவர் இந்த உலகத்திலே இருந்தது கடவுளுடைய ஒரு அழைப்பாக கருதப்பட வேண்டும். அவர் இந்த உலகத்திற்கு, கடவுள் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு முக்கியமானவர் அல்லது எங்களுக்கு வேண்டியவர் அல்லது எங்களுடைய வாழ்வுக்கு நன்மை செய்யக்கூடியவருடைய வருகையை நாங்கள் எப்படி ஆவலோடு கரம் விரித்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றோமோ அத்தகைய ஒரு மனநிலையோடு மனிதன் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். அன்பின் நிமித்தம்தான் இந்த அழைப்பை விடுத்தார். மக்களாகிய மனிதர்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தும் கூட்டாகவும் மிகவே அன்பு செய்கின்ற இறைவன் எம்மத்தியிலே அவர் வருகின்றார் என்றால் நாம் அவரை வரவேற்பது எங்களுடைய தாராள சிந்தையும் அதனால் பிறக்கக்கூடிய அனுகூலங்களும் ஏராளமானவை ஆகும். ஆனால் கிறிஸ்துவனுடைய இந்த வருகையை பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்த்தார்கள். அதனால் அவர்கள் பெறக்கூடிய நன்மைகளை பெறாமல் போகலாம். எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் எவ்வளவு தூரம் இறைவன் என்னை அழைத்து கொண்டிருக்கின்றார், அழைப்பென்று சொல்கின்ற பொழுது வாழ்க்கையிலே நாங்கள் எத்தகைய வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானமும் கடவுளுக்கு சார்பாக அல்லது எதிராக எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்ற அந்த நினைப்போடு, அந்த சிந்தனையோடு நாம் பெரிய தீர்மானங்களை அல்லது சில முன்னெடுப்புகளை அல்லது சில வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது அல்லது நாங்கள் சில செயல்களிலே ஈடுபடுகின்ற பொழுது இது இறைவனுடைய அழைப்பாக இருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் உய்த்துணரக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருந்தால் எங்களுடைய அன்றாட வாழ்வு ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கும். எங்களுடைய அன்றாட வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இறைவன் என்னை அழைக்கின்றார், நான் அவருக்கு பதில் சொல்லுகின்றேன்.
ஆம் என்று பதில் சொல்லுகின்றேன். இந்த விவிலியத்தை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஏராளமான மனிதர்களை அவர்களுடைய தகுதியின்மையிலும், அவர்களுடைய குறைகளிலும், அவர்களுடைய இல்லாமைகளிலும் கடவுள் அழைக்கின்றார். கடவுளுடைய அழைப்புக்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. அவர் என்னை அன்பு செய்கின்றார். அன்பின் நிமித்தம் ஒருவர் மற்றவரை அழைக்கின்ற பொழுது, அதற்கு மீண்டும் அன்பின் நிமித்தம் பதிலளிக்கின்ற பொழுது அங்கு ஒரு புதிய உறவு பிறக்கின்றது. அந்த உறவிலே மக்களுடைய வாழ்வு மலருகின்றது. அதனாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவன் என்னிடம் எதை கேட்கின்றார் என்று புனித பிரான்சிஸ்கு அசிசியார் கேட்பது போல, நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையின் சந்தியிலே நிற்பது போல, எந்த திசையிலே செல்ல வேண்டும், எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும், எது சரி எது பிழை என்று நிற்கின்ற அந்த கணத்திலே நாங்கள் இறைவன் என்னிடம் எதை எதிர்பார்க்கின்றார் என்று நாங்கள் கேட்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, செபிக்கின்ற பொழுது இறைவன் எங்களுக்கு வழிகாட்டுவார். அதனாலே ஒவ்வொரு எங்களுடைய தீர்மானத்திலும் எங்களுடைய செயல்களிலும் இறைவனுடைய அந்த விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக திகழ இந்த நாளிலே உங்களுக்கு இறைவன் அருள் வளம் கொடுப்பாராக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத் என்கின்ற சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலே நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும், எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவர் அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாகி இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னான், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான்
மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள் இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்தில் உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியை கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு தானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றுமில்லாத வெறுங்கையோடு அல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.